வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மற்றும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நமக்கு புதிய வடிவிலான டிக்ளரேஷன் சமீபத்திய அட்டவணைகளில் பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பாக வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய லேட்டஸ்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூலில் நமக்கு ரிசல்ட்டை குறித்த மிகப்பெரிய ஒரு அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தாங்க குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியிடுவாங்களா, நாளைக்கு வெளியிடுவாங்களா, எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றத குறித்து ஒவ்வொரு தேர்வர்களுமே நாளுக்கு நாள் அச்சத்தோடையே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி, குரூப் 4ல் பார்த்திங்கன்னா முடிவுகளில் மிகப்பெரிய திருப்பங்கள். ஸோ இன்று மாலை இல்லைன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நமக்கு குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ நிச்சயமாக குரூப் 4 உடைய தேர்வர்களே கவலையே பட வேண்டாம். இன்னும் சிறிது நேரத்தில் இன்று மாலை 6 மணிக்கு இல்லைனா பிப்ரவரி 6ஆம் தேதி நமக்கு குரூப் 4 உடைய ரிசல்ட் எல்லாமே வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, குரூப் 4ல் முடிவுகளில் திருப்பங்கள் வருமா, என்ன சார் குரூப் 4 உடைய முடிவுகளில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் வரும் அப்படின்றது எல்லா மக்களுக்குமே பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு தான் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குழப்பத்துக்கு மிகப்பெரிய பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ குரூப் 4ல் கவலையே பட வேண்டாம். ரிசல்ட்டு ஓஎம்ஆர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 99% முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி. ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா விஏஓ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 165 மார்க் வேணுங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 4ல் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 135+ வேணுங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 4ல் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 145க்கு மேலே மார்க் வேணுங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான மதிப்பெண்கள் தான். இது மட்டுமே இல்லை, குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே இந்த ஆண்டு மாற்றி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்படி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூஸ் 18 மட்டும்தான் இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு யாருமே வேக்கன்சிஸ் மாற்றத்தை குறித்து சொல்ல கிடையாதுங்க. கண்டிப்பாக குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் சில டைம் மாற்றி அமைப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் 9870 அப்படின்ற வேக்கன்சிஸை மாற்றி அமைப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். வேக்கன்சிஸ் மாற்ற குரூப் 4ல் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் மாறுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ நமக்கு லோவாக வரும். ஸோ ரொம்ப கம்மியான கட் ஆஃப் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு வர இருக்கிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான எந்த விதமான செய்திகளாக இருந்தாலும் ஸோ நம்ம சேனலுக்கு உங்களுக்கு பிரத்யேகமாக கிடைக்கும். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.